சும்மா இது வேற 999. அனு கதிருங்க. மாமா ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்றதுக்குள்ள எங்களை வெளில அனுப்பிட்டு உள்ள போய் உட்காந்துட்டான். மாப்பிள்ள நம்மள விட ஃபாஸ்டா இருக்கற அப்படி. பொண்ணு ரெடியா? யார் நீ ரெடி? அப்ப சீக்கிரம் பொண்ணு உள்ளார அனுப்புங்க. சரி மாமா. ஒரு 5 minutes ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரிங்க. ஐயோ என்ன படப்படன்னு ஜெகா வாங்கிட்டு இருக்கு. எப்படியும் போயிட்டு வர டைம் எடுக்கும். மொத்தம் முடிச்சுட்டு வந்துடலாம். எங்க வச்சேன்? ஐயோ பண்ணலே. ஃபேன் போடலாம்ல? ஃபேனு அது இந்த ரோஸ் எல்லாமே கீழே விழுந்துச்சுங்களா, அதான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ ஏசி போடுங்க. ஏசி ரிமோட்டு அந்த ட்ராவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. எனக்கு டயர்டாக இருக்கு, நீங்கள் போடுங்களேன். ஏங்க நானும் காலிலேருந்து உங்கள் கூட தாங்க நின்றுட்டு இருந்தேன். அப்போ எனக்குமே டயர்டாக தானே இருக்கும். ஏன்டா அடிச்சிங்க? நான் ஏசி போட்டேன். ஏய் வெளிலவாடா. ஏய் நீ என்னடா பண்றீங்க? மா என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. எதனாலும் என்ன கூப்பிடு. டேய் என்னடா அம்மா இது வந்து கூப்பிட சொல்றாங்க? பக்கத்து ரூம்ல தான் தூங்கிட்டு இருப்பேன். சரிம்மா. என்னடா சொன்ன? சாரிங்க. இல்ல பரவாயில்ல. உன்னை யாரும் இங்க வர சொன்னா? அது 4 மணிக்கு நீங்க 2 பேரும் பாலும் பழமும் சாப்பிட்டு போயிருந்தீங்களா? அப்ப அம்மா என்னை கூப்பிட்டு கட்டில ஆடுது டைட் போட சொன்னாங்களா? நானும் 2 நாளும் அவங்க கூடவே சுத்தினா செம்ம டயர்ட் ஆயிட்டேன். ஏசி ஆன் பண்ணிட்டு உள்ள போனா தூங்கிட்டேன். சரி வா கிளம்பு. தம் அடிப்பீங்களா? அதெல்லாம் டேய் ஓ எத்தனை? 4 5 6 7. ஓ ஒரு கையில எடுக்க முடியாதா? 5 தான். இல்ல அப்படி இல்ல, டிபெண்ட்ஸ் அப்பான் தி டே. இன்னைக்கு 8 இருக்கு. இன்னைக்கு கல்யாணம் இல்லைங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. அதான் ஒரு நிமிஷம். மச்சான் என்னாச்சு? ஏன் வெளியே போக சொல்ற? என்னடா மச்சான் இங்க பேரு அம்மா பக்கத்து ரூம்ல தூங்குறாங்க. நீ அங்க போய் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, கடத்த ரூம்ல போய் படுத்துக்கோ சரியா? அப்புறம் ஏய் புரிஞ்சுக்கடா ப்ளீஸா. பாத்துடா தூங்கிடாத. ஆல் தி பெஸ்ட். கதிர் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சொல்லுங்க. கதிர் இங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நான் இருந்த லைஃப் ஸ்டைல் வேறு, ஆனால் எதுவுமே இருக்க போகிறது வேறு. நான் ஒரு பொண்ணாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு ஒய்ஃபாக அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். சரிங்க கண்டிப்பா புரியுது. நல்ல நேரத்துல கரண்ட் போடுங்க. நல்ல சகுனம். கரண்ட் எப்போ வரும் தெரியுமா? தெரியலையே, நான் இன்னைக்கு ஈவில எவ்வளோ பார்க்குறேன்.
சரி நீங்க தம் அடிக்கணும்னு சொன்னீங்களே, ஆ என்ன பண்ணாமா? என்ன? ம் ம் இப்படியே எல்லாரும் அமைதியாக உட்கார போகிறோம். ம் இல்லை, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். பொண்ணுங்க கிட்ட டக்குன்னு பேச வராது. ஒன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நல்லா ஃப்ளோவாக போகும். ஓ சரி, என் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இல்லையே, சொல்லுங்க, நான் நோட் பண்ணி 744 ஒரு நிமிஷம். 866 4155. என்ன 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 சேவ் பண்றீங்க? கதிர் காட்டுங்க, எப்படி சேவ் காட்ட பண்றீங்க? மாட்டேன். கதிர் காட்டுங்க. காட்ட மாட்டேன். கொடுங்க கதிர். கதிர் போனை கொடுங்க, நான் பார்க்கணும். கதிர் போதி கொதினா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறேன். லவ் யூ. கேட்கல, சத்தமா சொன்னா சந்தோஷமா இருக்கும். அப்போ கேட்டிருக்கல. பரவாயில்ல, இன்னொரு முறை சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்ன திடீர்னு? திடீர்னுலாம் இல்லை, உங்களை பொண்ணு பார்க்க வந்தப்போ பார்த்தோன்னே ஒரு ஸ்பார்க்கு பட்டுன்னு சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லியிருக்கலாம்ல. இல்லைங்க, சின்ன பயம், தயக்கம், பதட்டம். அது ஏதோ. அதான் அன்னைக்கு பொண்ணு கிட்ட பேச போறேன்னு போய் தம் அடிச்சுட்டு வந்தீங்களா? பார்த்தீங்களா? இல்ல, நீங்க வந்து ஸ்மெல்ல தெரியக்கூடாதுன்னு சிவிங்க போட்டு வந்தீங்களா? அதையும் தாண்டி ஸ்மெல்ல லைட்டா வந்தது. அப்போவே மறைச்சதுக்கு சாரி. இதுக்கு முன்னாடி சில பொண்ணுங்களை பார்க்க போனப்போ அவங்கக்கிட்ட இதை சொன்னேன், அதனால் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. அதான் அம்மா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆமா, நீங்க தம் அடிக்கணும் தானே மேலே வந்தோம், அடிக்கலையா? இல்லைங்க, நேரம் ஒரு டீ காஃபி அதோட தம்பிச்சா வேற லெவல் ஃபீல் இருக்கும். சரி, அப்போ போய் குடிக்கலாம். ஏங்க மறுபடியும் கீழே போயிட்டு அம்மா பார்த்துட்டு என்னடா அப்படி சுற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன், என்ன சொல்கிறது? வாய்ப்பே இல்லை. அது நான் டீ குடிக்க போலான்னு தான் சொன்னேன். நான் போட்டு தரேன்னு சொன்னேனா? வெளியே போய் குடிக்கலாம். எல்லாம் தூரம். பைக் சேவ் எடுக்கிறதுனாலும் கீழே போய் தான் ஆகணும். டடா. வெல் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கீங்க போல. யூ வெரி டிஃப்ரெண்ட். Thanks much. Not to be mentioned. தம் அடிக்கலாம். இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் புருஷனை கண்ணு முன்னாடி தம் அடி அப்படின்னு சொன்ன முதல் பொண்ணு நீங்களே தான் இருப்பீங்க. எனக்கு அவ்வளோ ஸ்டைலெல்லாம் ஒன்றும் தம் அடிய தெரியாதுங்க. ஹலோ, நீங்க தம் அடிக்கலையான்னு தான் கேட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் அடிங்க, ஸ்டைலா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். கொடுங்க, நான் ஒரு வச்சுக்கிறேன். நிமிஷம். ஹாய், வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு ஒரு மாதிரி மூடியாக இருக்கு. இந்த மாதிரி டைமில் தேங்க்யூ. ஒரு சூடான ஒரு டீ குடிச்சுக்கிட்டு இளையராஜா சாங் கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபீலே தனி. சூடான டீயை நீங்கள் உங்கள் வீட்டில் போடுங்க, ஒரு சூப்பரான சாங்கை நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன்.
இது கேளுங்க கேளுங்க கேளுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் சூரியன் 93.5. ரொம்ப மாசமும் இல்லை மோசமாகவும் இல்லை. ஓகே. ம். ஆமாம், நான் ஸ்மோக் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தோம், எதுக்கு எனக்கு ஓகே சொன்னீங்க? அதுவா? இல்லை, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ, பொண்ணு பார்க்க வந்தப்போ ரொம்ப கொயட்டா அப்படியே பாவமா அடுக்குடுக்குமா உட்காந்துட்டு இருந்தீங்களே, அதை பார்த்தாலும் நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டா அப்படின்னு நினச்சி தான் ஓகே சொன்னேன். ஹலோ, எனக்கும் கோவம்லாம் வரும் தெரியுமா? அது கூட கேட்டதை சொல்கிறீங்க. அப்படி இல்லை, அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப ரெஸ்பெக்டா கைண்டா, ஸோ ஸ்வீட். அந்த அப்ரோச் ஸோ ஸ்வீட். அதில் வால்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. நான் சொன்னா மட்டும் விட்டுருவா போறீங்க? ம், அதெல்லாம் உங்களுக்கா தோணணும். இப்போ வைஃப் பண்ணிட்டா நாளைக்கு குழந்தை வரும், ஏதோ ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா மாத்தோம்ல, பார்க்கலாம். நீங்கள் சொன்னோடனே இது கீழே தூக்கி போகிறதுக்கு நானும் அவ்வளோ நல்லவன் கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், விட முடியல. மேபி நீங்கள் சொன்ன அந்த மொமெண்ட் வந்துச்சுன்னா பார்ப்போம். நான் எதுவும் சொல்லையே. நம்ம டேட் போலாமா? எப்போ? இப்போ. இப்போவா? ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் டேட். எப்படி? You're very different. கதிர், இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் இப்படி டிராவல் பண்ணிருக்கீங்களா? நிறைய டைம்ஸ், நிறைய பேரோட. நிறைய பேர் கூடயா? நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோடன்னு சொன்னீங்க. ஓகே. மியூசிக் நிறைய கேட்பீங்களோ? இங்க யாரு தான் மியூசிக் அடிக்ட் இல்ல சொல்லுங்க? எந்த மாதிரி ஜானர்? மோஸ்ட்லி லவ் சாங்ஸ் தான். ஓ, ஏன்? இப்போ நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருக்கோமா, அந்த மாதிரி லவ் சாங்ஸ் கேட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு என் பின்னாடி பைக்ல இப்படி உட்காந்துக்கிட்டு என் தோளில் சாஞ்சிட்டு வந்தா வரும்போது அது ஒரு ஃபீல் குட் மொமெண்டா இருக்கும்ல. என்ன மாமே, நைட் ரோட்ஸா? நாங்களும் வரட்டுமா? என்ன குட்டி சூப்பரா இருக்குது. டேய் டேய் மாமே, போ போ, மோசமான ஏரியா இது. ஏன் வேகமா போறீங்க? ஸ்லோவா போங்க. கதிர், உங்ககிட்ட தான் சொல்றேன். அவன் என்ன பேச போறான் தெரியுமா? அவங்க அப்படி பேசுனா இப்ப வண்டி நிறுத்த போறீங்களா இல்ல? நீங்க அதெல்லாம் முடியாது, சும்மா அவங்க வண்டி நிறுத்துங்க, இல்ல நான் இறங்கிடுவேன். வண்டி நிறுத்துறீங்களா இல்லையா? கதிர், கதிர், காம் டவுன். நீங்க கோவப்படுறத நான் தப்புன்னு சொல்லல, தப்பு கிடையாது. ஆனா இதே மாதிரி எத்தனை பேர்கிட்ட உங்களால கோவப்பட முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் என்ன பாப்பான், அதுல 7 பேர் என்ன சைட் அடிப்பான், ஒரு 5 பேர் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான், மிச்சம் இருக்கவன் அதுக்கும் மேல வேற மாதிரி அப்ரோச் பண்ணுவான். இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் இதை டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சோ எல்லார்கிட்டயும் போய் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. நமக்கு எது தேவையோ எது சரியோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். நான் எல்லாரையும் தப்பு சொல்ல மாட்டேன், ஒவ்வொருத்தவங்க பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா மாறினாதான் இந்த சொசைட்டி மாறும். சாரிங்க. சரி, இறங்குங்க. எதுக்கு? நான் வண்டி ஓட்டுறேன். ஓட்ட தெரியுமா? இறங்குங்க.
அது இறங்குங்க. ஏன் என்னாச்சு? இறங்குங்க சொல்றேன். என்னாச்சு? என்ன தூக்கி சுத்துங்க. ஆ? என்ன தூக்கி சுத்துங்கன்னு சொன்னேன். இங்கேயா? என்ன? இல்ல இங்கேயா? நடு ரோட்லயா? என் புருஷன் தானே. அடிச்சே வெக்கப்படுறது போதும். தூக்குங்க. ஓகேவா? ம். அதுவும் இல்ல, அடிச்சு தம்முதான். வாங்க போலாம். எதுக்கு இப்ப என்ன நடு ரோட்ல யூஸ் சொன்னீங்க? அதுவா, மின்னலை படத்துல ரீமாசன் மாதிரி நடு ரோட்ல டான்ஸ் ஆடணும்னு ஆசை. ஒருவேளை நான் லவ் பண்ணியிருந்தா, ஆனா எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே. அதான் ஃபர்ஸ்ட் டேட், ஃபர்ஸ்ட் நைட் என் புருஷன் கூட நடு ரோட்ல தூக்கி சுத்தும் போது அந்த ஃபீல் கிடைக்குதுல, அதான் செம்ம மூமெண்ட்ல. நான் தான் சொன்னேன்ல, யூ ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட்னு. சரி ஓகே, வாங்க போலாம் ஒரு வாக். ஏங்க நீங்க டயர்டே ஆக மாட்டீங்களா? அடிச்சி வாங்க. இருங்க இருங்க இருங்க, வண்டி வண்டி சாவி இருக்குங்க, எடுத்துட்டு வரேன் இருங்க. யாழினி சொல்லுங்க கதிர். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா கதிர்னு, அந்த மாதிரி அம்மா வீட்டில் இல்லாதப்போ நம்ம 2 பேரும் தனியாக இருக்கிறப்போ டா போட்டு கூப்பிடலாம். அதெல்லாம் நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்படியே ஃப்ளோல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரைட்டு. நான் என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஓப்பன் புக்கு தான். ஓகே. எதையும் மறைக்க தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, மாட்டிப்பேன். அதனால் அப்படியே இருந்து பழகிடுச்சு எனக்கு. இனிமே இருக்க கற்றுக்கோங்க கண்டிப்பா. ஏன்? ஏன்னா என்கிட்ட நிறைய மறைக்க வேண்டியிருக்கும், அதனால நிறைய சண்டை வரும். அப்புறம் அம்மா கிட்ட அதை மறைக்கணும், அம்மா கிட்ட அந்த சண்டையெல்லாம் சொல்ல முடியாது, அப்போ போய் சொல்லி தானே ஆகணும். அதான். யாழினி, உங்ககிட்ட எனக்கு கதிர், சாரி, உங்ககிட்ட எனக்கு நான் உங்களோட சின்ன பொண்ணு தான். நீங்க என்ன உரிமை இருக்குன்னு நினைச்சா வா பொண்ணு கூட கூப்பிடலாம். யாழினி, உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் நான் தம் அடிப்பேன்னு உனக்கு தெரியும், சரக்கு அடிக்க மாட்டேன், அண்ட் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் சண்டை, நான் அவ்வளோ ஈஸியாக கோவப்பட மாட்டேன். நீ கோவப்பட்டா நான் ஆஃப் ஆகிடுவேன். அதை தாண்டி நமக்குள்ளே சண்டை வந்து நம்ம பேசாமல் இருந்தால் இருக்க கைவசம் ரொமான்ஸு. அப்படி இல்லை, ஒரு ஃப்ளோவில் அப்படியே சொல்லிட்டேன். இங்க ரொம்ப ரொமான்டிக்கான ஆளோ? இந்த உலகத்திலேயே ரொம்ப இன்னசென்ட்டான பசங்க தான் அவ்வளோ ரொமான்டிக்காக இருப்பாங்க, ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. அப்படியா? எப்படியோங்க யாழினி, எனக்கு நான் நிறைய லவ் பண்ணணும், நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு யதார்த்தமான ஒரு ரொமான்ஸ் இருக்கணும். ஒரு வேளை சண்டை போட்டு நான் பேசாமல் கோவமாக இருந்தேன்னு வையேன், ஒரு சின்ன ஹக்கு போதும், வீக் பாயிண்ட் ஆஃப் ஆகிடுவேன். ஸ்டார்டிங் ட்ரபிள்லாம் போயிட்டு அப்படியே பயங்கர ஃப்ளோவா இருக்கீங்க போலயே. அது எப்படியோ இந்த நைட்டு போனதே தெரியல. இல்ல இப்போ நம்ம வீட்டுக்கு போனோன்னு என்ன சொல்லுவாங்க, சம்பிரதாயம் சாங்கியம் அப்படின்னு சொல்லி இந்த டே ஃபுல்லாக அப்படியே தூங்கிடாமல் பண்ணிடுவாங்க. இல்ல கதிர், நம்ம 2 பேரும் நைட்டு போட்டா போட்டு செம்மையா தூங்கிடலாம். ஓகே கதிர், லவ் யூ லவ் யூ.
இருக்கு